உறவுகளே, நான் உங்கள் ரூபி. நான் ஜர்மி. எப்படி சுகமாக இருக்கிறீங்களோ நாங்களும் சுகமாக இருக்கிறோம். நீங்களும் சுகமாக இருக்க இறைவனை வேண்டுகிறோம். நாங்கள் இன்றைக்கு ஒரு சமையல் காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். எங்களை வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. கட்டி இல்லாமல் நல்ல வடிவாக கரைக்க வேணுமே என்ன? தண்ணி கொஞ்சம் விடுங்க. இதுக்கு தாருது நான் கொஞ்சம் போடுங்க. தண்ணி கூடிட்டு விடுங்கோண்ட குடத்தோட சேர்த்து ஊற்றி போட்டு குடத்தோட தண்ணி விடுங்கோண்டு அந்த மண் குடத்தோட சேர்த்து கடகடன்னு ஊற்றி விட இருக்கு. இப்படிதானே அம்மா லட்டு அடிச்சு நாங்கள் வீட்டை. அப்ப அம்மா வரது போனீங்க சின்பால் விட சொல்லுவேன். நானும் அப்படியே கூட விட்டுட்டேன். பேச்சோம் என்ன சரி அது லட்டு கொஞ்சம் அப்படியே கலக்கி போட குடிக்கிறீங்களா இல்ல என்ன? அடிச்சாச்சு லட்டு வேலைக்கு அடிச்சாச்சு எல்லாம். அதே மாதிரி தான் தண்ணியை ஊற்றுங்கோண்டா அப்படியே கூட கலக்கா ஊற்றி விடாதீங்க. என்ன அந்த தோசைக்கையில் விட அப்படியே ஓடும். இந்த பிள்ளை செய்கிற வேலையால் திருப்பி கிளக்க வேண்டியாக நான் கவலை கஷ்டப்பட்டு இந்த கட்டிக்க கேக்கி எனக்கு நம்புறாங்க. திருப்பி பிள்ளைகள் எல்லாம் சாப்பிட நிறைய வேணும் தான் நிறைய செய்யும். அதுக்காக தண்ணியை கவலை ஊற்றுனீங்க. இந்த வந்து சின்ன மண் பானைக்கு ஒரு சின்ன ஒரு மண் சட்டி கொண்டு வைங்க. நான் முட்டி அடிக்கிறேன் என்ன? கவனம் அதையும் அடிச்சுலாம் தோட்டிடுறேன். சட்டிக்க பார்த்துடேன். முட்டைக்கு இந்த உப்பு கொஞ்சம் சேர்ப்போம். இதில் கொஞ்சம் உப்பு தண்ணியாக இருக்க வேணும். அதே கரண்டியால் அடித்து வச்சிருந்த முட்டை கொஞ்சம் அப்படியே நம்ம விட்டு அப்படியே ஒரு சுற்றி விடுவோம். அப்படி இதுக்குள்ள மற்றதோட போடுவோம். டப்பு டப்பு கருவேப்பம் இல்லையா? கொஞ்சம் கிட்ட இருக்கு இருப்பமே இது லீக்ஸ். இது வந்து பீட்ரூட். இது வெங்காயம். இது பச்சை மிளகாய், கட்டை மிளகாய் தூள் காரத்துக்கு போடுறோம். சரியா? எங்கட பீஸா வெந்துட்டு நான் பாசத்துக்கு தூக்குறேன். கறிவேப்பம் இல்லை, வெங்காயம், பச்சை மிளகாய். இது வந்து மிளகாய் தூள், கட்டத்தூள் நல்ல வாசமாக இருக்கு. என்ன வாசமாக இருக்கு. இந்த தோசையை நாங்கள் இப்படியே மடித்து வைப்போமா? மடித்து வச்சுட்டு கடிச்சு சாப்பிடுவோம். அது கொஞ்சம் சவால். இங்கே பாருங்க, மிக்ஸ் தோசை எல்லாம் போட்டு எல்லாம் மிளகறி கரைச்சி எல்லாம் போட்டு முட்டையும் போட்டபடியா இப்போ நாங்கள் மிக்ஸ் தோசை இப்படி எல்லாம் கலருக்குள்ளா இருக்கு. என்ன நல்லா இருக்கு, பார்க்கவே வடிவாக இருக்கு. இதை வந்து பிள்ளைகள் விரும்பி சாப்பிடாங்க. இப்படி செய்து கொடுத்தா என்ன வடிவாக இருக்குது, சிவப்பாக இருக்கு, பச்சையாக இருக்கு. கேரட்டு சாப்பிட்டு பெருசாக விரும்பாயிடும். கடத்தி சாப்பாடு கொடுத்தா கோமைங்களா இப்படி செய்து கொடுத்தா முட்டையை ஊற்றினா ஒரு வாசம் வரும். சாப்பிடணும், நிறைய சாப்பிடுவேன். நல்ல ஒரு வடிவாக இருக்குது.
எடுத்துக்கொண்டு சுட்டு வைக்க நீ திரும்பி போய் காண கிடையாது திரும்பி கொண்டு ஓடி விடுவீங்க சாப்பிட்றதுக்கு சாப்பிட போறேன்னா சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஆவி பறக்குதப்பா அங்கே மழை இங்கே ஏஞ்சல் ஆவியும் பறக்க நல்லா தான் இருக்கு சாப்பிடுங்க வச்சுட்டு சாப்பிடுங்க இதே வேணா வீட்டை கொண்டு போற முடியாது வீட்டை கொண்டு போய் தட்டோடு நல்லா இருக்கா அந்த மிளகருக்கு எல்லாம் பச்சை வாசம் போட்டுது இப்போ கேரட் பீட்ரூட் பீன்ஸ் எல்லாம் அந்த பச்சை வாசம் மனமே போட்டுது அப்போ கொஞ்சம் பேகி விட்டுது இதில் ஒரு பக்கம் தான் அந்த மற்ற பக்கம் திருப்பி போடல ஆனால் அந்த பேகி விட்டுது நல்லா இருக்கு முட்டை சேர்த்தது தானே விரும்பினா நெய் சேர்த்தா நான் நெய் சேர்க்கல அன்னைக்கு நெய் சேர்த்தா இன்னும் சுவையாயிரும் சாப்பாடு எப்படி இருக்குதுங்க சாப்பிட நீங்கள் நல்லா இருக்கு சாப்பாடு நல்லா இருக்குது நீங்களும் இப்படி வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க சாப்பிட்டு நீங்களும் சாப்பிடுங்க நல்லா இருக்கு இல்லை அந்த சுலபமான முறையில் செய்கிறோம் இந்த தோசை வந்து பச்சியாக வாங்கி கரெக்ட் தான் நாங்கள் செய்கிறோம் தோசைன்னு சொல்றது பச்சை தண்ணியில கரைச்சிட்டு உப்பு போட்டு ரெண்டு பக்கம் இப்படி மாதிரி விரட்டத்து வைல ஒரு பக்கத்துலேயே இந்த பொருட்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு அது அந்த பச்சை மிளகாய் எல்லாம் போடும் சாப்பிட நல்லா இருக்கு முட்டை வாக்குறாங்க முட்டை அடிச்சு போட்டு வாக்குறாங்க பச்சை மிளகாய் வெங்காயம் போடுறோம் அதுவும் ஒரு அரைப்பாத்தில் இருக்கும் அதில் கட்டை மிளகாய் தூள் போடுறோம் நல்லா இருக்கு உரப்பு வெங்காயம் நல்லா இருக்கு செய்து சாப்பிட்டு போட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுவோம் எல்லாம் போடுவோம் பாப்பா எப்படி இருக்குதான்னு போடுவோம் நாங்கள் மீண்டும் இன்னொரு சமையல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் பாய் எங்க நிற்கணும்னு பார்த்தீங்கன்னா நீர்வேலி